ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 11வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையிலும் தியானிக்கலாம். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவனென்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்று இங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறதை பார்க்கிறோம். எபிரேய ஆக்கியோன் இங்கே முதலாக ஒரு விசுவாச பெண்மணியை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். விசுவாச பெண்மணி சாராய் என்று சொல்லிதான் அவர்களுக்கு முதல் பெயர் இருந்தது. அவர்களை சாராய் என்ற பெயருக்கு அர்த்தம் இளவரசி என்று சொல்லி அர்த்தம். முதலாக தேவனால் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட வேதாகமத்தில் எழுதப்பட்ட ஒரே பெண்மணி இவங்க தான். இவங்கள சாராள் என்று சொல்லி ஆதியாகமம் 17வது அதிகாரம் 15 ஆண்டவர் பெயர் மாற்றுகிறார். சாராய் இளவரசி, சாராள் உலகத்தின் அரசி என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பெயர் மாற்றுகிறதை பார்க்கிறோம். இவருடைய சரீரம் செத்ததாய் இருந்த போதிலும், ஆபிரகாம் மிகுந்த வயது சென்றவனாய் இருந்த போதிலும், ஆரம்பத்தில் கொஞ்சம் விசுவாசத்தில் தடுமாற்றம் வந்து அவர்கள் நகைத்த போதிலும் மீண்டுமாக சுதாரித்து கொண்டு விசுவாசத்தோடு கூட இருந்த அவர்கள் பல ஆண்டுகள் காத்திருந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின குழந்தையை அவர்கள் பெற்றதை, அதாவது ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் உங்களை பெற்ற, அதாவது உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் 2 பேருமே விசுவாசத்தில் உறுதியாய் காத்திருந்தார்கள். முதல்ல கொஞ்சம் சாராள் தடுமாறினார்கள் என்று சொன்னால் நகைப்பு மாத்திரமல்ல, அங்கே தன்னுடைய சரீரம் செத்து போனதை உணர்ந்த சாராள் சரீரத்தில் ஜீவனே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய நிலைமை இருந்த போதிலும் கூட அவர்கள் அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார்கள். எகிப்திய பெண்மணியாகிய ஆகாரை தன்னுடைய கணவனுக்கு மனைவியாக கொடுக்கிறார்கள். அவர்கள் மூலமாக இஸ்மவேல் பிறக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் நான் வாக்குத்தத்தம் பண்ணின சந்ததியை தருவேன் என்று சொன்னபோது விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஈசாக்கை அவர்கள் பெற்றார்கள். தன்னுடைய கணவனை மிகுந்த மரியாதையுடன் ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தார்கள். 1 பேதுரு 3:6 பார்க்கிறோம். அந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் ஆண்டவர் இவர்களையும் சேர்த்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வாக்குறுதியை விசுவாசத்தில் தடுமாற்றத்தோடு கூட ஏற்றுக்கொண்டாலும் வாக்குறுதி நிறைவேற காத்திராமல் தானாக செயல்பட்டு இஸ்மவேல் பிறப்பதற்கு காரணமாக இருந்தாலும் தன் தவறுகளை மறைக்கிறதற்கு பிறரை குற்றம் சாட்டுகிறவர்களாக இருந்தாலும் ஆகாரை நல்வழிப்படுத்தாமல் முயற்சி எடுக்காமல் துரத்தி விடுகிறவர்களாக இருந்தாலும் பின்னாட்களிலே விசுவாசத்தோடு கூட அவர்கள் இருந்தபடியினாலே தடுமாற்றம் நிறைந்த ஒரு சாராளுடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் கனப்படுத்தி அவர்களுக்கும் ஒரு ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்ததை, நகைப்பு என்று பெயருக்கு அர்த்தமுடைய ஈசாக்கை அவர்களுக்கு வயோதிப நாட்களிலே ஆண்டவர் குழந்தையாக கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வாக்குறுதிகள், அநேக வெளிப்பாடுகள் நமக்கு வருகின்றன. நம்ப முடியாத சூழ்நிலைகள், நம்முடைய சூழ்நிலைகளில் பார்க்கும்பொழுது எல்லாம் செத்து போய் கிடக்கிற மாதிரி ஒரு காரியம், ஜீவனே அடைய முடியாது என்கிற ஒரு காரியம், எப்படி உலர்ந்த எலும்புகள் உயிரடைய கூடுமோ அப்படிங்கிறது போல ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் சரீரம் செத்துப்போன ஒரு சாராளுக்குள்ளாக ஒரு ஜீவனை கொண்டு வரக்கூடிய ஒரு தேவனால் நம்முடைய வாழ்க்கையிலும்
ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு, ஜீவனே இல்லை, மரித்து போன நிலைமை என்கிற சூழ்நிலையின் மத்தியிலையும் ஆண்டவரால் அவருடைய கொடுத்த வாக்குறுதியையும் அவர் நமக்கு தந்தருளின வெளிப்பாட்டையும் அவரால் நிறைவேற்றி தர முடியும். நம்ம நிறைய நேரங்களில் சாராள் அம்மாவை போல நிறைய குறுக்கு வழிகளில் சென்று எப்படியாவது இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு நம்மளும் கொஞ்சம் உதவி செய்கிற மாதிரி நிறைய பிரயாசங்களெல்லாம் எடுத்து நாமே சிக்கி கொள்ளுகிறோம். அதாவது ஒரு உளையான சேற்றில் மாற்றிக்கொள்ளுகிறவன் எப்படி திரும்ப திரும்ப அதிலிருந்து வெளியே வருகிறதற்கு முயற்சி எடுத்து அமிழ்ந்து போகிறானோ அதே போல தான் நம்ம நிறைய குறுக்கு வழிகளில் போய் நிறைய தவறான காரியங்களை செய்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய அந்த குறைபாடு உள்ள விசுவாசத்தை கூட ஆண்டவர் கனப்படுத்தி ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை நமக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை அவர் 100க்கு 100 செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதற்கு இங்கே சாராளுடைய விசுவாசம் ஒரு எடுத்துக்காட்டு. வயோதிப நாட்களில் ஈசாக்கை பெற்ற அவர்கள் அந்த ஈசாக்கின் மூலமாக ஒரு கடற்கரை மணலைப் போல வானத்தின் நட்சத்திரங்களைப் போல சந்ததிகளை உருவாக்குகிறதற்கு ஒரு நல்ல தாயாக அவர்கள் விசுவாச தாயாக இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த விசுவாசத்தை இறுக பிடித்து கொண்டு கடினமான சூழ்நிலைகளின் மத்தியிலையும் மரித்து போன சூழ்நிலைகளின் மத்தியிலையும் எனக்குள்ளாக மீண்டுமாக உம்மால ஒரு ஜீவனை தர முடியும், இறந்து போன மரித்து போன சூழ்நிலைகளுக்குள்ளாக இங்கே திரும்பவும் ஒரு உயிர்ப்பிக்கிற காரியங்களை, உயிரை கொடுக்கிற ஒரு காரியங்களை நீர் உண்டாக்க முடியும் என்று சொல்லி விசுவாசித்து காத்திருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் எப்படி தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்லாமல் ஆபிரகாமோடு கூட கூடாரங்களில் குடியிருந்து பரதேசிகளைப் போல சஞ்சரித்து அவர்கள் பரம தேசத்தை நாடினது போல, பரம கானானை நாடினது போல நாமும் பரலோக ராஜ்யத்தை ஒவ்வொரு நாளும் நேசிக்கிறவர்களாக, எதிர்பார்க்கிறவர்களாக, மத்திய ஆகாயத்தில் என் இயேசு எப்பொழுது வெளிப்படுவார், அவரை சந்திக்கணுமேன்னு சொல்லி நாமும் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் தந்த வெளிப்பாடுகளை, வாக்குறுதிகளை நம்பி அவருக்கு நன்றி செலுத்தி காணப்படுகிறவைகளை விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல, காணப்படாத தேவன் வெளிப்படுத்தினவைகளை மாத்திரம் நாம் நம்பிக்கொண்டு அவைகளை அணைத்து கொண்டு நாம் வாழுவோம். நிச்சயமாக நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.